ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்ம டின்னராக கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு ரெசிபி, எப்படி சிம்பிளாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பன்னீர் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சூடாக சர்வ் பண்ணும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம பன்னீர் 200 கிராம் எடுத்துக்கலாம். பாலாடை கட்டின்னு சொல்லுவாங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த மாதிரி பன்னீர், ஹோம்மேட் பன்னீராக இருந்தாலும் ஓகே, இல்லை ஷாப்பில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஷாப்பில் வாங்குகிற பன்னீர் நம்ம எப்போவுமே நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அதை ஒரு கப்பில் நம்ம எடுத்துருக்கோம். அது கூடவே நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பெருசாக எந்த இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்கல. வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. மிளகாய் நான் கம்மியாக சேர்த்ததுனால இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு நம்ம கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். பட் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க விரும்பாததுனால நான் கடலை மாவு மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டஃப்பாக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு உருண்டை பிடிச்சி வைக்கிற மாதிரி, மாவு பிசைஞ்சு வைக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்து சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதிகமாக சீஸ் வீணாயிடக்கூடாதுன்றதுக்காக எப்போவுமே க்யூப் சீஸ் தான் வாங்குவேன். ஏன்னா நம்ம நிறைய யூசேஜ் இருந்தால் நம்ம பெரிய சீஸ் வாங்கலாம். கம்மியான யூசேஜ் இருக்கும் போது இந்த மாதிரி க்யூப் சீஸ்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பன்னீர் டஃப் எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக எடுத்துட்டு அதில் நம்ம சீஸ் க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, அதை சென்டரில் வச்சு திருப்பி நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜூஸியாக இருக்காது, ஜஸ்ட் க்ரீமியான டெக்ஸ்சர் தான் கிடைக்கும் குக் பண்ணும் போது. ஸோ நீங்கள் வேறு சீஸ், அதாவது மாஸ்ட்ரெல்லா இல்லைனா பெர்மிசன் சீஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் சீஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போது அடுத்து எக் ஒயிட்டுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். அவுட்டர் கோட்டிங்காக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து எக் ஒயிட்டில் இல்லைனா நீங்கள் 1 டீஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரில் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த இதுலேயே நீங்கள் எக்குக்கு பதிலாக கோட்டிங் கொடுக்கலாம். ஸோ கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் இல்லைனா எக் கோட்டிங் கொடுத்துட்டு எக் ஒயிட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம டிப் பண்ணி சீசனிங் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே செட் ஆகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் அது செட்டிங் டைம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம உருண்டைகளை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறோம். நம்ம எக் ஒயிட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சீக்கிரம் அதோட அவுட்டர் லேயரோட கலர் டார்க்காக சேஞ்ச் ஆயிரும். பட் உள்ளே உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஆயிலும் உங்களுக்கு அதிகமாக பிடிக்காது. பொதுவாக நம்ம எண்ணெயில் பொரிச்சாலே அது ஆயிலி ஐட்டம்னு சொல்லிடுவோம். பட் இங்கே உங்களுக்கு ஆயிலியாக இருக்காது. நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆயிலும் போயிட்டு ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஒரு டேஸ்டியான பன்னீர் சீஸ் பால் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.